தான் பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேர்றாரு. ஒரு மாப்பிள்ளையை பற்றி இப்படி தகவல் சொல்லப்படுகிறது. பொருளாதாரமா பெருசா இல்ல, நல்ல தொழுகையாளி. தொழுகை இருந்து என்னங்க ஆக போகுது, காசு வேணும்லங்க, சொல்வாரா இல்லையா? யதார்த்தம் இதுதானே. அதே மாதிரி ஒரு பெண்ணை பற்றி சொல்லப்படுகிறது. கலர்லாம் பெருசா இல்லைங்க, நல்ல சாலிகான பெண்மணி, நல்ல ஒழுக்கமுள்ள பெண்மணி, மார்க்கப்பற்றுள்ள பெண்மணி, அதெல்லாம் இருக்கட்டும். கலர் இருந்தாலும் அதுக்கு வேல்யூ. பொண்ணை பொறுத்தவரை கலரா இருக்க வேண்டாமா, பார்ப்பதற்கு நல்ல அழகா தெரிய வேண்டாமா? இப்படின்னு பார்க்கக்கூடிய நிலை எல்லா இடத்துலையும் இருக்கா இல்லையா? இதுல தான் தோல்வி. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு குடும்பம் ஈமானி அடிப்படையிலான குடும்பமாக திகழ்வதற்கு மணமகன் தேர்வு, மணப்பெண் தேர்வு, அது ஈமானிய பார்வையில் செலுத்தப்பட வேண்டும். பொருளாதாரத்தை முன்னிலைப்படுத்தக்கூடாது, குடும்ப பாரம்பரியத்தை முன்னிலைப்படுத்தக்கூடாது. மார்க்கப்பற்றை முன்னிறுத்தி திருமணம் செய்தால் மறுமையில் வெற்றி, அதில் தான் வெற்றி அடங்கியிருக்கிறது. நாம் நம்புகிற நிலையான மறுமை வாழ்வினுடைய வெற்றியே நம்முடைய திருமண பந்தத்தோடு பெரும் தொடர்பாகிறது. ஒரு ஆணுக்கு ஒரு மனைவி எப்படி அமைகிறாள் என்பதில் அவனுடைய மறுமை வாழ்வு சம்பந்தப்பட்டிருக்கிறது. ஒரு பெண்ணுக்கு கணவன் எப்படி அமைகிறான் என்பதை பொறுத்து அவளுடைய மறுமை வாழ்வு சம்பந்தப்பட்டிருக்கிறது. அந்த பார்வை வேணும், அந்த பார்வையில் தான் தேர்வு இருக்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லுது.